நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. விளக்கம். ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதனுடைய அடியொற்றி நடப்பவர்களைத் தவிர மற்றவர்களின் மனக்கவலை தீர வழியேதும் இல்லை. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த எதிர்ப்பு, மின்துறை ஊழியர்களிடம் எம்எல்ஏ வாக்குவாதம். கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம், பணி நிரந்தரத்திற்கான அரசாணை வெளியிட வலியுறுத்தல். கடலூர் அருகே பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் சாலை விபத்து. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நுகர்வோரின் அனுமதியின்றி மின்துறை அதிகாரிகள் எதிர்க்கட்சி தொகுதிகளில் உள்ள வீடுகளில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய போது காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து மின்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு ஸ்மார்ட் மீட்டரை எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. எதிர்க்கட்சி தொகுதி என்ன சோதனை எலியா என கேள்வி. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பாரதிதாசன் வீதியில் ஒரு வீட்டில் மின் மீட்டர் பழுதானதை மாற்ற கடிதம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வீட்டின் உரிமையாளருக்கு தெரிவிக்காமல் அனுமதியின்றி மின்துறையால் புதியதாக பொருத்தப்பட உள்ள ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தொகுதி காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மின்துறை ஊழியர்களை கையும் களவுமாக பிடித்து உடனடியாக இந்த மீட்டரை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். அதனை அடுத்து மின்துறை சார்பில் கொண்டுவரப்பட்ட அனைத்து ஸ்மார்ட் மீட்டர்களையும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பறிமுதல் செய்து ஏற்கனவே பொருத்தப்பட்ட மீட்டர்களை அப்புறப்படுத்தும் வரை இதை கொடுக்க மாட்டோம் என எடுத்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து மின்துறை செயல்பாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்துறை ஊழியர்களும் விரைவில் பொருத்தப்பட்ட மீட்டர்களை எடுத்து செல்வதாக கூறியதை அடுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ மற்றும் ஆதரவாளர்கள் அங்கிருந்து சென்றனர். லாஸ்பேட்டை தொகுதி எதிர்க்கட்சி தொகுதிகள் என்பதால் சோதனை எலியாக புதுச்சேரி அரசு பயன்படுத்துகிறதா? இந்த ஸ்மார்ட் மீட்டரை மின்துறை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் தொகுதியில் பொருத்தாதது ஏன் என்றும் எம்எல்ஏ வைத்தியநாதன் கேள்வி எழுப்பினார். ஆனா இப்போ சோதனையா பாத்தீங்கன்னா லாஸ்பேட்டை தொகுதியில முதல் முறையா நேற்று ஒரு 4 நாட்கள் ஊர்ல இல்ல. நேற்று எனக்கு போன் மூலமா ஒரு தகவல் வந்தது, இந்த மாதிரி மீட்டரை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மீட்டர் என் தொகுதியில முதல் மீட்டரை மாற்றும் போது நான் வந்து காலையிலே முதல் முறையா எந்த இடத்த மாத்துறாங்கன்னு பார்க்க வரும்போது இந்த மீட்டர் அவங்க எந்த மீட்டர் நாங்க வேணாம்னு சொன்னோமோ, எது போராட்டம் பண்ணி இது வந்தா பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சொன்னோமோ அந்த மீட்டரை பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க. நாங்க ஏற்கனவே மீட்டர் பழுதா எடுத்து மீட்டர் எரிஞ்சு போச்சுன்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தா மீட்டர் வாங்கி கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, புதுசா வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அலைய விடுவாங்க எங்களை. இப்ப கிட்டத்தட்ட விசாரிச்சேன், 7000 ரூபாய் உள்ள மீட்டரை ஃப்ரீயா பொருத்துறாங்க. எப்படிடா இது, எதனால ஃப்ரீயா பொருத்துறாங்கன்னு பார்த்தோம்னா இந்த மீட்டர் இதை அந்த வீட்டுக்காரருக்கு தெரியாமலே அவரு கம்ப்ளைண்ட் பண்ணது ஒரு மீட்டர். கடலூர் அருகே பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் சாலை விபத்து. கடலூர் மாவட்டம் பெருமாள் ஏரிக்கரை பகுதியில் தனியார் பேருந்தும் வேனும் மோதிய விபத்தில் 25 பெண்கள் உட்பட 30 பேர் காயம். குறுகிய சாலையில் சென்ற பேருந்தை பொருட்படுத்தாமல் எதிரே வேன் வந்ததால் விபத்து நடந்துள்ளது. இது குறித்து சிசிடிவி காட்சி வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
15 ஆண்டு காலம் தினக்கூலியாக பணிபுரிந்து வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி ஊழியர்கள் தங்களது குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ஊழியர்களின் போராட்டத்திற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா உள்ளிட்ட திமுக கட்சி உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். புதுச்சேரி உள்ளாட்சித்துறையில் கடந்த 2011ஆம் ஆண்டு 15 ஆண்டுகளாக தினக்கூலி ஊழியர்களாக பணிபுரிந்து வரும் 196 கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் அரசு இதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்து அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி இன்று ஒரு நாள் குடும்பத்துடன் சட்டமன்றம் அருகே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்டோர் போராட்டத்தில் பங்கேற்று ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர். பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். புதுச்சேரியில் உள்ள அரசு பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் சந்திராயன் 2 ரோபோட்டிக் உள்ளிட்ட மாணவர்களின் பல்வேறு அறிவியல் படிப்புகள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரி நகர பகுதியில் அமைந்துள்ளது எகோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. இப்பள்ளியில் அறிவியல் கண்காட்சி விழா நடைபெற்றது. இதில் ரோபோட்டிக், சந்திராயன் 2, காற்றாலை மின்சாரம், போக்குவரத்து, மழைநீர் சுத்திகரிப்பு, பிளாஸ்டிக் மறுசுழற்சி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனை மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்வையிட்டனர். இதில் தேர்வு செய்யப்படும் சிறந்த படைப்புகளுக்கு குழந்தைகள் தினத்தன்று பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. மேலும் இதற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவிக்கு காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் பாராட்டு. சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்கு உட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்று புதுச்சேரி மாநிலத்திற்கும் காரைக்கால் மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்த அக்கம்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த ரமேஷ் கீதாமணி தம்பதியரின் மகள் ஜனனிகாவை புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், துணை மாவட்ட ஆட்சியர் பூஜா, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உள்ளிட்ட மாவட்டத்தில் பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வரும் நிலையில் இன்று காரைக்கால் ஸ்டேடியத்தை பயன்படுத்துவோர் காரைக்கால் ஸ்டேடியம் குரூப்ஸ் என்ற பெயரில் அமைப்பை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் சார்பில் சீனாவில் நடைபெற்ற ஆசிய அளவிலான 17 வயதிற்குட்பட்ட இரட்டையர் பிரிவு பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவிற்காக வெண்கலப் பதக்கம் வென்ற காரைக்கால் மாணவி ஜனனிகா மற்றும் பயிற்சியாளர் தக்ஷணாமூர்த்தி ஆகியோரை பாராட்டும் வகையில் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அதிகாரி விஜயமோகனா, காரைக்கால் ஸ்டேடியம் குரூப் நிர்வாகிகள், ஸ்டேடியத்தில் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நீண்ட நாட்களாக பணி முடியாமல் திறந்திருந்த வாய்க்காலில் விழுந்து கறவை மாடு உயிரிழந்துள்ளது. மேலும் வாய்க்கால் பணியை விரைந்து முடித்து அதனை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. புதுச்சேரி கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் முத்துவேல். இவர் 5 கறவை மாடுகள் வைத்து பால் கறந்து வியாபாரம் செய்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று வழக்கம் போல் மாடுகள் மேய்ச்சலுக்கு பிறகு அவைகளை வீட்டருகே உள்ள கொட்டகையில் இரவு கட்டிவிட்டு சென்றுள்ளனர். பின்னர் காலை வந்து பார்த்தபொழுது ஒரு கறவை மாடு கட்டை அவிழ்த்து கொண்டு வெளியே சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து முத்துவேல் மாடை தேடி கொண்டு சென்றபொழுது வில்லியனூர் ஒதியம்பட்டு சாலையில் மூடப்படாமல் இருந்த வாய்க்காலில் விழுந்து மாடு உயிர்ந்து காணப்பட்டது.
மேலும் கடந்த 6 மாதங்களாக வாய்க்கால் பணி முடிக்காமல் உள்ளதால் அதனை மூடாமல் வைத்துள்ளதாகவும் இதனால் சிறுவர்கள் யாராவது தெரியாமல் உள்ளே விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதால் அரசு விரைந்து வாய்க்கால் பணியை முடித்து அதனை மூட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். So பிரியா நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். காரைக்கால் போலீஸ் எச்சரிக்கை. சிறார்களிடம் இருசக்கர வாகனம் கொடுக்கும் பெற்றோருக்கு கடும் நடவடிக்கை. காரைக்கால் மாவட்டம் காவல்துறை அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது 18 வயதிற்கும் குறைவான சிறார்கள் இருசக்கர வாகனங்களை ஓட்டுவது சட்டவிரோதமானது எனவும் இதனை மீறி சிறார்கள் வாகனம் ஓட்டினால் அவர்களின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அத்தகைய சட்ட மீறலுக்காக பெற்றோர் மீது 25,000 ரூபாய் அபராதமும் அதிகபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம் என காவல்துறை எச்சரித்துள்ளது. சாலை விபத்துகளை தடுக்கவும் சிறார்களின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் பெற்றோர் தங்கள் குழந்தைகளை வாகனம் ஓட்டுவதை அனுமதிக்க கூடாது எனவும் காரைக்கால் காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி பிள்ளையார் கோவில் வீதியில் உள்ள விடுபட்ட பகுதிகளுக்கு சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்கும் பணியை 21,75,421 ரூபாய் மதிப்பீட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் புதுச்சேரி கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், புதுச்சேரி உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சாம்பசிவம் மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஸ்மார்ட் மீட்டர் பொருத்த எதிர்ப்பு, மின்துறை ஊழியர்களிடம் எம்எல்ஏ வாக்குவாதம். கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் குடும்பத்துடன் போராட்டம், பணி நிரந்தரத்திற்கான அரசாணை வெளியிட வலியுறுத்தல். கடலூர் அருகே பெருமாள் ஏரிக்கரையில் தனியார் பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் சாலை விபத்து. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.